சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் என்ன தோன்றுகிறது தெரியுமா? ஏன் சாய் என்னை ஒரு பொம்மையாக பார்க்கிறீர்கள்? எனக்கும் உணர்வுகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்னை பொம்மையாக பார்த்து தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிறீர்களே. என்னுடைய மனவேதனையை எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று இருக்கின்றாய். உன்னை நான் ஒரு பொம்மையாகத்தான் பார்க்கிறேன். உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை நான் மறக்கவே இல்லையே. உன்னுடைய சந்தோஷங்களும் உனக்கு அனைத்துமே புரியும். எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் எல்லாமே உனக்கு படிப்படியாக புரிய வரும். நீ எப்பொழுதும் நான் நல்லவனா கெட்டவனா என்று ஒரு பக்கம் யோசித்து கொண்டே இருந்தால் நான் செய்யும் அருமை உனக்கு நிச்சயமாக புரியாது. நான் உன்னுடைய அப்பா, உன்னை பெத்த தகப்பனார். உனக்கு எல்லா நல்லதுகளையும் நான் நின்று உனக்கு செய்து தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது என்று கவலைப்படாதே. நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றமாக இருக்க அனைத்து வேலைகளையும் நான் உனக்கு செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். சின்ன சின்ன ஆசைகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். எல்லாமே உனக்கு சாதகமாக அமைய நான் ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். அதனால் சற்று பொறுமையாக இருந்தால் உன் வாழ்க்கையும் சீரு சிறப்புமாக அமோகமாக இருக்க தயவு செய்து என்னை நம்பு. உன்னை நான் காப்பாற்றுகிறேன். உன்னையே நீயே பார்த்த பூரிப்படையும் அளவுக்கு நீ செய்யும் விஷயங்களில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ செய்தது எதுவும் இதுவரை சரியாக இல்லை. நான் மட்டும் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவளாக இருக்கிறேன் என்று கவலைப்பட்டாயே. அதற்கான மருந்தாக உனக்கு நான் நீ தொட்டதெல்லாம் துவங்கும் அளவுக்கு சந்தோஷத்தை தரப்போகிறேன். இந்த உலகத்தில் பிறக்கும் யாரும் அதிர்ஷ்டம் இருப்பவர்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் கர்மவினைப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இதை மறந்துவிட்டு அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று பிரித்து பிரித்து பார்க்கிறார்கள். அது ஒன்றும் உண்மை கிடையாது. எல்லோரும் இங்கு அதிர்ஷ்டமான குழந்தைகள்தான். தப்பாக யாரும் எந்த ஒரு எண்ணத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ எப்படி நொந்து போய் எதுவுமே எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் செய்வது எல்லாம் வெறும் நஷ்டத்தில் முடிகிறது என்று நீ யோசித்தாயோ, அது எல்லாம் மாறும் வகையில் உன்னுடைய முயற்சிகளானது காரியங்களும் உனக்கு வெற்றியில் தான் போய் முடியும். உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளை நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை எண்ணினாயோ எதை சிந்திக்கின்றாயோ அதற்கான முயற்சிகளை எடு. நீ தொட்டதெல்லாம் துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று வரும்பொழுது நினைக்காதே. நீ அதிர்ஷ்டமானவன்தான். என் குழந்தையே, எந்த ஒரு இடத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. நிம்மதியாக இருக்க வேண்டும். காயப்படாதே. உன்னுடைய காயத்திற்கு மருந்தாக நான் அனைத்து காரியங்களையும் செய்கிறேன். சந்தோஷமாக இரு. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.